டெல்லி குற்றப்பிரிவு காவலர்கள் முன்பு டிடிவி தினகரன் இன்று ஆஜராக இருக்கிறார். அது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், டெல்லி புறப்பட்ட தினகரன் எப்போது குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு செல்ல இருக்கிறார்? காயத்ரி, தற்பொழுது அவர் சென்னையிலிருந்து தலைநகர் டெல்லிக்கு தற்பொழுது இந்த விசாரணைக்காக நேரில் ஆஜராவதற்காக தற்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார். அவர் சரியாக 12:30 மணி அளவில் டெல்லி விமான நிலையத்திற்கு வருவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றது. அது விமானம் சரியான நேரத்தில் வந்தால் அந்த நேரத்திற்கு சரியாக அவர் டெல்லி வருவார். அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து நேராக அவர் டெல்லி குற்றப்பிரிவு காவல் நிலையத்திற்கு செல்லவிருக்கின்றார். டெல்லி சாணக்கியாபுரியில் இருக்கக்கூடிய குற்றப்பிரிவினரின் அந்த காவல் நிலையத்தில் தான் அவர் இன்றைய தினம் நேரில் ஆஜராகி தனது தரப்பு விளக்கங்களை அளிக்கவிருக்கின்றார். இதுதான் தற்பொழுது இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயமாக இருந்து வரக்கூடிய சூழ்நிலையில் டெல்லி காவல்துறையினரும் பல கிடுக்குப்பிடி கேள்விகளை அவருக்காக தயாராக வைத்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக சுகேஷ் சந்திரசேகருக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு என்ன மாதிரியான விஷயம், அவர்களுக்கு இடையே என்ன மாதிரியான ஒரு தகவல் பரிமாற்றம் இருந்து வந்தது உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக பல்வேறு விசாரணைகள் கேட்கப்படவிருக்கின்றது, கேள்விகள் கேட்கப்படவிருக்கின்றது. குறிப்பாக டிடிவி தினகரனை நன்றாக தெரியும் என்று சுகேஷ் சந்திரசேகர் டெல்லி காவலர்களிடம் தெரிவித்திருக்கின்றார். அது என்ன மாதிரியான விவகாரம், இருவரும் பேசிக்கொண்டதற்கான ஆடியோ ஆதாரம் இருப்பதாக டெல்லி காவல்துறையினர் கூறியிருக்கின்றார்கள். அந்த ஆடியோ ஆதாரத்தில் இருப்பது டிடிவி தினகரனின் குரல் தானா உள்ளிட்ட இந்த கோணங்களில் விசாரணையானது நடத்தப்படவிருக்கின்றது. எதற்காக நீங்கள் பணம் கொடுத்தீர்கள், பணம் கொடுக்கவில்லை என்றால் ஏன் இவ்வாறு இந்த புகாரினை அவர் உங்கள் மீது தெரிவித்திருக்கின்றார், உங்களுக்கு யார் மீதேனும் சந்தேகம் இருக்கிறதா உள்ளிட்ட இந்த கோணங்களில் தான் டெல்லி காவல்துறையினர் டிடிவி தினகரனிடம் கேள்விகளை முன்வைக்கவிருக்கின்றார்கள். ஆனால் டெல்லி காவல்துறையினரை பொறுத்தவரை டிடிவி தினகரனுக்கு எதிராக பல்வேறு சாட்சியங்களும் ஆதாரங்களும் தங்களிடம் இருப்பதாக ஏற்கனவே கூறியிருக்கின்றார்கள். குறிப்பாக அந்த ஆடியோ ஆதாரத்தை தான் அவர்கள் பெரிதும் நம்பி இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சிசிடிவி கேமராக்களிலும் சுகேஷ் சந்திரசேகர் பலரிடம் பேசியதும் படம் பெற்றுக் கொண்டதற்கான ஆதாரங்கள் இருப்பதாக டெல்லி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். சுகேஷ் சந்திரசேகரை கைப்பற்றிய பொழுது அவர் வைத்திருந்த அந்த 1.30 அதாவது 1,30,00,000 ரூபாய், அந்த புதிய 2,000 ரூபாய் கட்டுகள் எந்த வங்கியிலிருந்து பெறப்பட்டது, இந்த மாதிரியான கோணத்திலும் தற்பொழுது விசாரணையானது நடத்தப்படவிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே சுகேஷ் சந்திரசேகரை பெங்களூரு, கேரளா மற்றும் சென்னைக்கு அவரை பல்வேறு இடங்களில் அழைத்து சென்று தற்பொழுது விசாரணையானது நடத்தப்படவிருக்கின்ற சூழ்நிலையில் டிடிவி தினகரன் கொடுக்கவிருக்கக்கூடிய அந்த வாக்குமூலம் என்பதும் தற்பொழுது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. கடந்த மார்ச் மாதம் 23ஆம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் அது இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதாக ஒரு அதிரடி உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். அதிமுக கட்சியில் ஏற்பட்ட அந்த பிளவின் காரணமாகத்தான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையமானது அந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தார்கள். அதன் பிறகு ஏப்ரல் 10ஆம் தேதி ஆர்கே நகர் இடைத்தேர்தல் ரத்து செய்யப்படுவதாகவும் அறிவிப்பு வெளியானது. எனவே தொடர்ந்து டிடிவி தினகரனின் தரப்பிற்கு ஒரு எதிர்மறையான ஒரு விஷயமாகவே இருந்து வந்ததன் காரணமாக இந்த இரட்டை இலை சின்னத்தை திரும்ப பெறுவதற்காக, அதாவது மீட்பதற்காக லஞ்சம் கொடுக்க முயன்றார் என்ற இந்த குற்றச்சாட்டும் அவருக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவை அவருக்கு ஏற்படுத்தியிருந்தது. இந்நிலையில் இன்றைய தினம் டெல்லி காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளவிருக்கின்றார்கள். விசாரணையில் அவர் அளிக்கவிருக்கின்ற பதிலை பொறுத்துதான் இனி வரக்கூடிய அடுத்தடுத்த விசாரணையானது நகரவிருக்கின்றது. வருகின்ற 25ஆம் தேதி டெல்லி மாவட்ட நீதிமன்றத்தில் சுகேஷ் சந்திரசேகர் நேரில் ஆஜர்படுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் அன்றுடன் அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அந்த போலீஸ் காவலானது நிறைவடைகின்றது. அன்றைய தினம் என்ன மாதிரியான விசாரணை நடைபெற்றது என்பது தொடர்பான விரிவான ஒரு அறிக்கையினை டெல்லி காவல்துறையினர் சமர்ப்பித்தாக வேண்டும். அவ்வாறு சமர்ப்பிப்பதற்கும் டிடிவி தினகரனின் அந்த சொல்லக்கூடிய தகவல்களும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. சுகேஷ் சந்திரசேகர் இது ஒரு பொய் வழக்கு என்று ஏற்கனவே நீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குழப்பமானதாகத்தான் இருக்கின்றது. இனி டெல்லி காவல்துறையினர் தான் விசாரணையை எந்த கோணத்தில் எடுத்துச் சொல்லவிருக்கிறார்கள் என்பதுதான் தற்பொழுது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. காயத்ரி.